வணக்கம் மிஸ்டர் அசோக். எப்படி இருக்கீங்க? வந்து நம்மளோட தொழில் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சிரமப்படாமல் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மலேசிய கலை உலகம் MKU மலேசிய கலை உலகத்தர் காஃபி வித் SP பிரபா அந்த நிகழ்வுக்கு நீங்கள் வந்ததுக்கு மலேசிய கலை உலகம் சார்பாக உங்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? நீங்கள் நல்லா இருக்கு. மலேசியா வாழ் எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னோட தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். முதலாவது சொல்லுங்கள் சார். தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் மற்றும் பெர்லிஸ் மக்களுக்கும் கெடா மக்களுக்கும் பிணை மக்களுக்கும் வந்து மலேசிய கலை உலகம் சார்பாக தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மலேசிய கலை உலகம் சார்பாக சார், இது வந்து மலேசிய கலை உலகத்தில் வந்து காஃபி வித் SP பிரபா அப்படின்றது இது வந்து நம்ம வந்து 2.5 வருஷ காலமாக இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் வந்து முதலாக வந்து காஃபி வித் MKU SP பிரபான்னு நம்ம வந்து செய்கிறோம். இதோட நம்மளோட பங்கு என்னன்னா, நம்ம மலேசியாவில் உள்ள கலைஞர்கள் வந்து அவங்கள வந்து வெளிப்படுத்தணும், அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தணும். அதுக்குன்னு தான் இந்த மலேசிய கலை உலகத்தர் பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். இதுதான் முதல் ஸ்டெப். இது வந்து மொதல் கிக் ஸ்டார்ட் சொல்லிட்டு நம்ம வந்து பினாங் மாநிலம் தரோம். இதுக்கு வந்து ஜெயா ரெஸ்டாரண்ட் அவர் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த யூஸ் பண்ணுற ஜெயா ரெஸ்டாரண்ட்டையும் மற்றும் நம்மளுக்குள்ள சிற்றுண்டி சாப்பாடு இதுமாரி விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு அவங்க தான் ஏற்பாடு பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாம் சாக்லேட் வந்து நம்ம வந்து வருகின்ற நம்ம கலைஞர்கள் வந்து அவங்க சாக்லேட் கொடுத்துருக்காக அவங்களோட ஸ்பான்சர் இது. சரிங்களா? இந்த வேலையில் வந்து கலை உலக சார்பாக எங்களோட டீம் சார்பாக வந்து உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போ சார், உங்களோட கலை பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, கலை பயணம் சொன்னாக்கா நான் வந்து பேசிக்கலி ஒரு டான்ஸர். சின்ன வயசில் டான்ஸராக இருந்தேன். அப்பொழுது வந்து இந்த உள்ளூர் நிகழ்ச்சிகள் சில ட்ராமாஸ் எல்லாம் எடுக்க முடியாமல் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்ன போல பார்த்தாக்கா எப்படி பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் மட்டும்தான் சில நிகழ்ச்சிகள் போடுவார்கள் தனியார். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறையா படங்கள் செய்கிறாங்க. இப்போ தனியார் டிவிலாம் வந்துருச்சு, நிறைய ப்ரோக்ராம் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப கலைஞர்கள் இன்னும் வெளிப்படாமல் இன்னும் நிறையா வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். கலைத்துறையில் நீங்கள் வந்து சுமாராக எத்தனை ஆண்டு காலமாக இதில் கலைத்துறையில் இருக்கீங்க? டான்ஸராக தான் இருந்தேன். டான்ஸராகி எனக்கு நடிப்புத்துறை ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சமான விஷயம் நடிப்புத்துறை. அதனால் வந்து டான்ஸ் ஆடி ஒரு காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நடிக்கலாம் அப்படின்ற போது நிறையா வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நான் வந்து நடிப்பு வாய்ப்புக்கு நிறையா ஓட்டி எதிர்பார்த்து நிறையா வாய்ப்புகள் தேடி போயிருக்கேன். இப்போ இன்ன வரைக்கும் எனக்கு வந்து சரியான ஒரு வாய்ப்பு வந்து அமையவில்லை. எதுவும் ஒரு சாம்பிள் ஷோ எதுவும் பண்ணியிருக்கீங்களா? இல்லை அது நாடகத்தில் சொன்னீங்க நீங்கள் நல்ல ஒரு டான்ஸர்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் டான்ஸர்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த டான்ஸுன்றப்ப எதுவும் ஷோ நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? அது மேடையில் எதுவும் ஆடி இருக்கீங்களா டான்ஸ் இதுமாரி? ஆமாம் சார், முந்தி வந்து நிறையா வந்து திருவிழா நிகழ்ச்சி, டிக்கெட் ஷோ அந்த மாதிரி நிறையா ஆடி இருக்கோம். ஒரு ரொம்ப நாள் 10 வருஷத்துக்கு முன்னே, 15 வருஷத்துக்கு முன்னே. அதுக்கப்புறம் நடிப்புத்துறைன்னு வரும்போது நடிக்கிறது எப்படி, அது எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கணுன்றது தயாரிச்சு அந்த மாதிரி என்னை நான் தயார் பண்ணிக்கிட்டு எவ்வளோ நிறையா வாய்ப்புகள் போயிட்டு இருந்தேன். நல்ல ஒரு வாய்ப்பு அமையாத இன்னமும் போராட்டிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ சமீப காலமாக எனக்கு வந்து 2-3 படங்கள் செஞ்சுருக்கேன், படங்கள் நடிச்சிருக்கேன், 2-3 ப்ரொடக்ஷனில் நிறைய படம் நடிச்சிருக்கேன். ஸோ இன்னும் மேலே என் கலையை உயர்த்திக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். 2 ஷார்ட் படம் செஞ்சுருக்குன்னு சொன்னீங்க. அது ஷார்ட் ஃபிலிமா, டெலிமூவியா, இல்லை படம் தேட்டர் படம் செஞ்சுருக்கீங்களா? இல்லை அதில் எப்படி? இல்லை சார், 2 கானா ப்ரொடக்ஷனில் வந்து கம்புக்கு தோன்னு கெஸ்ட்டு. ஓ சூப்பர். சரி, நாங்கள் அதை நான் கவனிக்கவே இல்லையா அதில். அப்புறம் ஸ்ரீ முத்தியாரா ப்ரொடக்ஷன் வந்து SA சத்யா டைரக்ஷனில் வந்து 2 படம் செஞ்சிருந்தேன். வானம் வசப்படம் ஒரு டெலிமூவி, அது மாநிலமாக எடுத்திருந்தாங்க. அப்புறம் இன்னொரு வந்து தைப்பூசத்துக்காக ஒரு பக்கம் 13 ஒரு படம் செஞ்சுருந்தாங்க. இப்போ தான் 2014. ஆனால் ஒரு சொல்ல முடியாத காரணங்களால 2 படமும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அப்படி இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்கள் தொழில் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இல்லை வேறு கலை சம்மந்தத்தில் என்ன வேறு விஷயம் செஞ்சுட்ருக்கீங்க? எதுவும் ஷார்ட் ஃபிலிம் வந்து இப்போ ஒன்று ரீசனாக போயிட்டுருக்குதா? இல்லை எதுவும் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இல்லை எதுவும் உங்கள் சார்பாக எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அந்த விஷயத்தை? இப்போ அப்படி இருக்குது சார். இப்போ ஒரு படம் வந்து இங்கே பிணை மாநிலத்திலே ஒரு இறுதி முடிவு என்ற ஒரு படம் கமிட்டட் ஆகிருக்கு. இப்போ அது நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு வேண்ட உள்ள நடவெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அந்த ப்ரோக்ரஸ்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலை. மற்றபடி 2 ஷார்ட் மூவி செஞ்சுருக்கேன். தனியார் டிவிக்கு 2 ஷார்ட் மூவி காம்படிஷன் அனுப்பியிருந்தோம். ஆனால் எங்களுக்கு அது அனுப்புனதே அனுப்புனதே ஒரு சந்தோஷம். 2 படம் செஞ்சுருக்கோம். அது தவிர்த்து இன்னும் மேலும் எங்கேனாச்சும் வாய்ப்பு கிடைச்சா என் திறமையை வெளியிட தான் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ 2 ஷார்ட் ஃபிலிம் சொன்னீங்க. அது டைட்டில் எதுவும்
பணம் பத்தும் செய்யும்னு ஒரு படம் செஞ்சோம். பணம் பத்தும் செய்யும் ஒரு படமும், அப்புறம் செய்கூலின்னு ஒன்று, அது சொந்தமாக ஒரு காம்படிஷனுக்காக நம்ம வந்து ஒரு ஷார்ட் மூவி செஞ்சிருக்கோம். ஆமாம், இப்போ இடையில வந்து நான் பார்த்தேன் எல்லாம் அந்த ஷார்ட் ஃபிலிம் அனுப்பி சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் சொல்லுங்க. எதிர்கால உங்களோட திட்டங்கள் என்ன, லைக் ஃபியூச்சர் பிளான் அந்தமாரி? நான் வந்து கலையை மேலும் மேலும் வளர்த்துக்க பார்க்குறேன். இன்னொன்று, அப்படி நான் ஃப்யூச்சரில் எதனாச்சும் படம் செய்யணுன்னாக்கா மலேசியாவில் யார் வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற கலைஞர்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி அவங்க இருக்கிற மாநிலத்துக்கே போய் அவங்கள கேமராவே அவங்கள தேடி போகிற மாதிரி. அவங்க யாரும் வந்து இப்போ சில பேர் வந்து நடிக்கணும்னு வரணும்னு சொல்லி தூரத்துலேருந்து வர வந்து சில அவங்க குடும்பத்தில் யாரும் அனுமதி கொடுக்க மாட்டுறாங்க. கிட்டாலேருந்து ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நடிக்க கேள்வி வரணுன்னாக்கா வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னாக்கா எந்த ப்ரொடக்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களே வந்து அவங்க இருக்கிற மாநிலத்துக்கே போய் வந்து வாய்ப்பு கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு திட்டம் வச்சுருக்கோம். சூப்பர் சார். தொழில் மூலமாக வந்து எது மெசேஜ் வந்து புதுசாக வர கலைஞர்கள் வந்து உங்களால் சார்பாக அதை கலை சம்மந்தப்பட்ட விதத்தில் எதுவும் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு திட்டங்கள் வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக செய்வோம். ஏன்னா நிறையா கலைஞர்கள் நிறையா கலைஞர்கள் வந்து தன்னை வந்து தயார் பண்ணிக்க தெரியல. எப்படின்னு பார்த்தீங்களா, ஒரு ஆர்வம் கொடுக்குறாங்க அவங்க கலையை உயர்த்திக்கணும்னு. ஆனால் ஆடிஷன் சொல்கிற போது அங்கே போயிட்டு வந்து சில பேர் வந்து ஏமாந்துடுறாங்க. ஏன் ஏமாறுறாங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்கலாம். அவங்க தயார் பண்ணிக்க தெரியல. அவங்க ஒரு ஆர்டிஸ்டாக வரானாங்கன்னா அவங்க தயார் பண்ணிக்கிட்டு ஆடிஷன் போகும்போது அப்போ வந்து தைரியமாக அவங்களுக்கு எந்த ஒரு இது வராமல் தைரியமாக செய்யலாம். அப்படி செய்யும்போது அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அவங்க கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கும். சிலவங்க வந்து நானும் ஆசைப்படுறேன், எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு போகக்கூடாது. கலையை வந்து விரும்பணும். கலையை விரும்பி செஞ்சால் தான் எந்த ஒரு கலையிலையும் அவங்க வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லாமல் சும்மாவே எனக்கும் ஆசை, ஃப்ரெண்டு சொல்கிறாரு, வீட்டில் ஒரு ஃபேமிலி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போனாக்கா எந்த ஒரு வாய்ப்பும் வந்து கிட்டாது. நம்ம தயார் பண்ணிட்டு போனாக்கா எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அசோக் சார் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா இந்தமாரி விஷயங்கள்லாம் நீங்கள் கருத்தில் வச்சுட்டு அடுத்த வாட்டி ஆடிஷனுக்கு நீங்கள் எதுவும் போகிறதா இருந்தால் உங்களை நீங்கள் தயார் பண்ணிட்டு போங்க. அங்கே போயிட்டு நீங்கள் தயாராகணும்னு நினச்சின்னா அது கண்டிப்பாக சாத்தியமாகாது. போகிறதுக்கு முன்னுக்கே நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஹோம் ஒர்க் மாரி செஞ்சுட்டு அந்த ஆடிஷன் போங்க. என்ன ஆடிஷனுக்கு போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்த நீங்கள் அங்கே போங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் பாட்டு படிக்கிற ஆடிஷன் போகிறீங்களா, ஒரு 2-3 பாட்டு நீங்கள் படித்து ரெடியாக வச்சுங்க. அந்த நீங்கள் பாட்டு படித்தா தான் அங்கே உள்ளவங்க வந்து உங்களோட திறமையை பார்த்து அவங்களோட படத்துக்கோ இல்லை வருகின்ற நிகழ்ச்சிக்கோ அவங்க வந்து உங்களை வந்து எடுத்துக்குவாங்க. சரிங்களா? ஸோ அசோக் சார் ரொம்ப நன்றி. கணக்காக சொன்னீங்க சார். கணக்கான நேரத்தில் மலேசிய கலை உலகத்தோட காஃபி வித் SP பிரபான்ற விஷயத்தை வந்து சரியான விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிக்கணும். அசோக் சார், மலேசிய கலை உலகம் வந்து நம்ம வந்து இதே கலைஞர்கள், அது உங்கள் மாதிரி கலைஞரும் சரி, அதாவது வந்து புதிய கலைஞர்களும் சரி, இல்லை நலிந்த கலைஞர்களும் சரி, வந்து மலேசிய கலை உலகம் இப்போ நம்மளோட திட்டங்கள் என்னென்னா மலேசிய கலை சார்பாக அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், அவங்களுக்கு வந்து ஒரு மேடை அமைச்சு கொடுக்குறது தான் கலை உலகத்தோட முயற்சி. அதுக்காக வந்து நம்ம வந்து இப்போ முதல்ல வந்து கிக் ஸ்டார்ட் வந்து நம்ம பெர்லிஸில் பத்தை விட்டு வந்து இங்கே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது ஜெயரசம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஜோஹு பார்லா செய்கிறதா இருக்குது. அடுத்தது வந்து ஜோஹு பார்லா கம்மிங் சூன். விரைவில் வந்து நம்ம உங்களுக்குலாம் அறிவிப்போம். ஃபேஸ்புக் மூலிமாவும் வாட்ஸ்அப் மூலிமாவும் வந்து அடுத்தது நம்ம எப்போ வந்து ஜேபிக்கு வரோன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்கணும். அசோக் சார், மலேசிய கலை உலகம் சார்பாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு. இது வழங்கியது வந்து பெர்சோனா நிர்வாகம். அவங்களுக்கு வந்து இந்த வேலையில் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க இதை வந்து நம்மளுக்கு வழங்கியதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வணக்கம் ரசிகர்களே. இப்போ வந்து நம்ம கிடா மாநிலமும் மற்றும் பினாங் மாநிலம், பெர்லிஸ் மாநிலத்தில் வந்து கிக் ஸ்டார்ட்டாக வந்து மலேசிய கலை உலகம் வந்து காஃபி வித் மலேசிய கலை உலகம் தொட்டு இப்போ நம்ம வந்து பத்த வீட்டில் ஜெயரசம் நம்ம செஞ்சுட்ருக்கோம். அடுத்தது நம்மளோட கலைப்பயணம் எங்கே போகுதுன்னா ஜேபிக்கு போகிறோம். ஜேபியில் உள்ள மக்களை சந்திக்கிறதுக்கு, அங்கே உள்ள கலைஞர்களை சந்திக்கிறது. அடுத்தது வந்து நம்மளை வந்து மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் மூலிமாவும் வாட்ஸ்அப் மூலிமாவும் தெரிவிக்கிறோம். மீண்டும் உங்களை சந்திப்போம் கம்மிங் சூன். நன்றி சார், மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். கலை உலகம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுங்க சார். கதையே இல்லை, உங்களை சந்திக்கிறோம் நாங்கள்.